எப்பா ஒரு வாட்டியா 2 வாட்டியா? நீதான்டா டிரைவர், உன்னைத்தான்டா வச்சு ஓட்டணும். ஸோ வெல்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோ நான் ரெடி பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேம் பிளேல பாருங்க. இன்ட்ரோல ஸ்பாய்லர் தராம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வேலையிலேருந்து ப்ரொமோஷன் தரணும்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? மேபி சேலரி ஏற்றி விடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து வேற ஏதாவது வேற லெவலுக்கு போக வச்சிருவாங்க. எனக்கு என்ன தெரியுமா இந்த கேம்ல பண்ணாங்க? போலீஸ் வேலையில சேர்ந்துட்டு ப்ரொமோஷன் தரேன்னு சொல்லிட்டு ஒரு மொக்க காரை கொடுத்துட்டு, தம்பி இது காசு அதிகமான காரு தான், ஆனா அது மொக்க காரு அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி மெக்லாரன் கொடுத்துருந்தாங்க போன கேம் பிளே. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுக்காம நம்ம பழையபடி லாம்பர்கினி எடுத்துட்டு ரேஸுக்கு ஆரம்பிச்சிட்டோம். சரி இந்த ரேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ரேஸா. இந்த ரேஸ்ல எல்லாரும் நம்மளை விட்டுட்டு வேகமா போனனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேர் பிடிக்க முடியுமோன்னு சொல்லிட்டு பறக்க விட்டுட்டு ஓடிட்டு இருந்தோமா. நீ கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஹசார்டாகி என்னைய திருப்பி விட்டான் வண்டியை. நல்ல வேலை வண்டி ஆக்சிடென்ட் ஆகி மொத்தமா லைஃப் குறைக்கல, ஜஸ்ட் திருப்பி விட்டான்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த இடத்துல ஒரு தர ஒரு ட்ரிஃப்ட்டுங்க. ஆனால் ட்ரிஃப்ட்டில் எப்படி ஆச்சுன்னு தெரில, மாற்றி அங்கிட்டு ஒரு அடி இங்கிட்டு ஒரு அடின்னு சொல்லி நம்மளை மாற்றி தள்ளி விட்டாங்க. இதோட சேர்த்து நம்பர் 3யோட கதை காலின்னு நினைக்கிறேன். ஸோ நம்பர் 3க்கு டாட்டா பாய் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு நம்பர் 1 and 2 பிடிப்போம் அப்படின்னு சொல்லி வேகமாக நம்ம முன்னாடி போகிறோமா. முன்னாடி போய் நம்பர் 1 அடிப்போம் அப்படின்னு படித்தா நம்பர் 2 நம்மளோட ஷாக் வேவ் பக்கத்துலேருந்து தள்ளி விட்டு போயிட்டாரு. ஒரு ட்ரிஃப்ட்டு அதுலேருந்து வெளியே வரக்குள்ளே நம்ம வண்டியை தூக்கிட்டு போய் பள்ளத்தில் விட்டோம். சரி அந்த மயக்கத்துலேருந்து வெளியே வந்தோடனே நம்பர் 4 நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போனாரா. சரின்னு சொல்லி அவர் மேலே வந்து இஎம்பியை லாக் பண்ணி விட்டு வேகமாக போனால் நம்பர் 3 திடீர்னு பிரேக் அடிச்சு நம்மகிட்ட அடி வாங்கிட்டு போறாரு. இது என்னடா புது வழியாக இருக்குது, போய் சேர்ந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வழியே தெரியாமல் நான் பாட்டு போய்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா நேராக பார்த்தா நம்மளுக்கு வழி வந்துருச்சு. ரைட் இந்த வழியாக போனோம்னா கரெக்டாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பின்னாடி பார்த்தா நம்பர் 1 and 2 இப்போ தாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 1 என்னடா சர்ப்ரைஸ், எப்படா முன்னாடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தல, இரு நான் பின்னால இருந்து உனக்கு சர்ப்ரைஸ் தரேன்னு சொல்லிட்டு, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவரையும் தூக்கி சொருக்கலான்னு பார்த்தா அவர் தப்பிச்சிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரீஃபில் போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்பேர் ஷாப்ல ரிப்பேர் பண்ணிட்டு முன்னாடி போனா நம்பர் 2 ஆளா போறாரு. சரி முன்னாடி இப்போ என்னடா பண்றாருன்னா நம்பர் 1 இருந்தவர் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டங்ஸ் கார்னர்ல போய் சேர்ந்துட்டாரு. நம்பர் 1 துரத்துக்கிட்டே நம்ம பின்னாடியே போறோங்க. அடுத்து போறோம் நம்பர் 1 மிஸ் ஆயிட்டாரு. சரி நம்பர் 1 என்னன்னா நீ பிடிக்காம பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டு அப்படியே பாய் லைஃப் குறைச்சு விட்டாச்சு கைஸ். என்னன்னா எனக்கு அந்த நம்பர் 1 வெறி கொண்டு பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லி நைட்ரோஸ் அழுத்தி வேற லெவல் ஸ்பீட்ல சார்னு போறோங்க. ஆனா இங்க ட்ரிஃப்ட் அடிச்சா வணக்கம்டா மாப்பிள, நம்மளுக்காக ஒருத்தவர் வணக்கம்டா மாப்பிள அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு போல. சரி ரைட்டு அவரை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தா 1 and 2 அதாவது முதல் 2 பேர் வந்து முன்னாடி போயிட்டாங்க. எப்படா நம்பர் 2 முன்னாடி போனோம் அப்படின்னு சொல்லி அவரை முதல்ல பிடிப்போங்க. அவர் நவீன்றாருன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்பர் 1 இருந்தவங்க தான் நம்பர் 2. இப்போ அவரை முடிச்சு விட்டாச்சு ரைட்டா. இப்போ நம்பர் 1 எங்கடா அப்படின்னு தேடி பார்த்தோமா, அவர் நம்மளுக்கு பின்னாடி போயிட்டாரு பிரேக் அடிச்சு. என்ன தப்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறக்குள்ள அவர் நம்மளை முந்திட்டு போறாரு. சரி 1 HP தானே, ஒரு தட்டுனா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பொறுமையாக போகிறோங்க. அவர் ஒரு தட்டினோடனே பறந்துட்டாரு. சரி இன்னும் ஒரே ஒரு ஆள் தானே, நம்ம பொறுமையாக வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு அவருக்காக வெயிட் பண்ணுவோன்னு சொல்லி தோணுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில. ஓகே 2 kilometers இருக்குது, எப்படினாலும் இவன் பொறுமையாக தான் வருவான். நம்ம என்ன பண்ணலாம், வண்டியை வேகமாக எடுத்துகிட்டு போய் முன்னாடி நிப்பாட்டி அவர் வந்தோடனே மூஞ்சிலே ஒரு குத்துனோடனே அங்கேயே ரேஸ் முடிச்சிருவோம். ஏன்டா என்லைனுக்கா ஓடுற, ரேஸ் பண்ணிட்டு என்லைனுக்கு வேறு ஓடுறியா, அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாக்கிடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு பிளானிங்கோட தான் போனோம். பட் பிளானிங் டர்ன்ட் அவுட் டு பி, நீங்களே பாருங்க நான் என்னத்த சொல்றது. அண்ட் எனக்கு சத்தியமாக இன்னைக்கு தெரியாது, நான் இன்னைக்கு பண்ணுற இந்த பிளெண்டர் மிஸ்டேக் தான் நாளைக்கு பெரிய மிஸ்டேக்காக வந்து சேரும் அப்படின்னு. நாளைக்கு இல்லை இந்த கேம் பிளேயில். ஏன்னா நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. இதே மாதிரி வந்து நின்றேங்க 7 நான் என்ன பண்ணியிருக்கணும், அவனை துரத்தி போய் பிடிச்சிருக்கணும். நெஹி பையா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இவன் வருவான் நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லி காமெடி பண்ணி கடைசி 400 மீட்டரில் போய் வேஸ்ட்டாக அவனை ஜெயிக்க வச்சிட்டேன். எப்படின்னு பாருங்க, இந்த போயிட்டானா அந்த ரேஸ் தெரியுதா, அந்த முடிச்சிட்டான் ரேஸை. வேறு வழி இல்லை, வேணாண்டா இதை தாங்க முடியாதுன்னு சொல்லி நல்ல பிள்ளையா ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிட்டேன் ரேஸை. ஆனால் போன ரேஸு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ். 4 பேரை பிடிச்சாச்சு, 5ஆவதில் அவனே வந்து முட்டி செத்துருவான்ற தைரியம் ப்ளஸ் அவனுக்கு ஹெச்பி வேறு ரொம்ப கம்மியாங்க. ஸோ ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்பப்போ நடக்கிறது தான். சரி விடுங்க, நம்ம பசங்களுக்கு எப்பயும் நம்ம அபேஸ் பண்ணுற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளை எனர்ஜி ஏற்றிக்கிட்டு
அடுத்த மேட்ச்சுக்கு வந்தாச்சு. போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச்லேயும் ஒரு ஆளை டம்முன்னு அடிச்சு போட்டோம். ஆனால் இந்த வாட்டி நம்மளை அடிப்பாங்கன்னு பார்த்தா நம்மளை பறக்க விட்டாங்க. சரி நம்மளை அடிக்க மட்டும் தான் செய்யலை, பறக்க விட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள முன்னாடி போனால் 5 பேருமே முன்னாடி ஓடி போயிட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம நம்பர் 1 தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும், இன்னும் நம்பர் 5 ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லி நம்பர் 4 பக்கத்தில் வந்தார். அவர் ஒரு தட்டுனா அவர் பறந்துட்டாரு. சரிடா இன்னைக்கு என்னன்னா பரவாயில்லடா, நம்பர் 1 2 பிடிச்சோன்னா இவங்க பக்கத்தில் வருவாங்க. ஆனால் போன வாட்டி பண்ண மாதிரி இந்த வாட்டி எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக ஒவ்வொரு ரேஸராக பிடிப்போம். நம்ம அவசரப்பட்டு முன்னாடி போய் ஃபினிஷ் லைனில் பண்ணி ஒன்றும் பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு வேகமாக போகிறோம். இங்கே அப்படியே போகிற வரல எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு போகிறோம். அப்போ தான் வந்து ரிப்பேர் கடையில் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேமில் கொஞ்சம் வயலன்ஸ் ஓவர் தான் போல். எங்கிட்டு போனாலும் எவனாவது வந்துடுறான். ஒன்று சிவிலியன் வந்துடுறான், இல்லை இந்த ரேசஸ் வந்துடுறாங்க. சரி ரைட்ரா, என்னதான் நம்ம அடி தட்டி போட்டு புதுக்காரை உடச்சாலும் ரிப்பேர் ஷாப்பில் கொடுத்தக்கப்புறம் மறுபடியும் தெருக்கி விட்டாலும் இவங்களை பிடிக்காம போட மாட்டேன்டான்னு சொல்லி வெறி கொண்டு போனான். மறுபடியும் இன்னொருத்தன் நிற்கிறான். நான் பாட்டுக்கு மேப்லேருந்து வழியை மறந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கேன். அப்புறம் தான் ரைட்டு இந்த ரேஸ் ஜெயிக்கிறமே தெரியலன்னு சொல்லி மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் போட்டேன். சரி 1 போச்சு, 2 போச்சு, 3rd ரிப்பீட்டு அப்படின்னு நினச்சி போனேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது இந்த ரேஸ் இன்னும் ஒரு 4 ஜென்மத்துக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியாது, ஆனால் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் லேட்டாக புரியும், பரவாயில்ல. ஏன் நான் இப்போ சிம்பு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சரி நெவர் மைண்ட், நம்ம வாங்க கேம் பிளேக்குள்ளே போவோம். சரி மறுபடியும் ஹார்ட் பர்சூட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி போட்டோன்னா மறுபடியும் எல்லாரும் வெறித்தனமாக வேகமாக போகிறாங்க. இந்த வாட்டியாவது இவன் எல்லாரையும் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்து திருப்பிட்டு வேகமாக போகிறோங்க. முதல் 2 ரேஸ் மாதிரி எப்படி 2 பேரை டம்முன்னு போட்டு குத்திட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஒர்க் ஷாப் போனோமோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும். என்ன 5ஆம் நம்பர் இந்த வாட்டி கொஞ்சம் கவுந்துட்டாரு. சரி நம்ம வண்டி எங்கேயும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து ஓட்டுறோம். விட்டாங்க கடைசியில். எப்படியோங்க இந்த ரேஸில் மட்டும் 3 வாட்டியுமே உங்கள்கிட்ட வீடியோ காட்டியிருப்பேன். 3 வாட்டியுமே டம்முன்னு அடிச்சுட்டு போயிருக்கோம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி வாங்க, இவர் பறக்க விட்டாச்சு. நம்பர் இவர் காலி ரைட்டு. லேம்பர்கினி மஞ்சள் கலர், ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச கலர் லேம்பர்கினி அதை பறக்க விட்டு போயிட்டுருக்கோம். சரி பறக்க விட்டு போகிறதெல்லாம் சரி, இப்போ 1 and 2 எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போய் பார்க்குறோம். சரி மேப்பில் பார்த்தா தெரியுறாங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறோம். பார்த்தா அவன் ஆளையே காணோம். அப்புறம் தான் ரியலைஸே பண்ணேன், ஓ ரேசர்ஸ்க்கு முன்னாடி பிடிக்க வந்த போலீஸ்காரை நம்ம முன்னாடி போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து அவங்களை பிடிக்கிறதுக்கு ரெடியாக சிங்கம் மாதிரி பதுங்கி இருப்போம். அவன் வந்தோடனே பாஞ்சிருவோன்னு ரெடியாக இருக்கும். இவன் எதுக்கு நடுவில் வந்தான் தெரியலங்க, தர்றன்னு பறந்தான். இப்போ பாருங்களேன் 1 2 3 4 எல்லாரும் வருவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா 2 3 வராங்க, 1 காணும். அப்புறம் தான் தெரியுது அது கேமோட ஏதோ கிளிச்சு, அது நம்ம பிரச்சனை கிடையாது. 1ஆம் நம்பர் போயிட்டானோன்னு சொல்லிட்டு தான் நான் கேம் விளாண்டுட்டு போய் பயந்துட்டு இருந்தேன். பட் ஃபார்ச்சுனேட்லி ஐ எம் வெரி லக்கி யூனோ. இங்கே பாருங்க இப்போ நம்பர் 1 2 கரெக்டாக வந்துட்டாங்களா, ஏன்னா அவர் முன்னாடி போயிட்டு இருந்தார், நம்ம தான் அதை கவனிக்காமல் விட்டுட்டோம். சரி நம்பர் 1 முன்னாடி போகிறார், நம்பர் 2 முன்னாடி வர, நம்பர் 2 தூக்கி 2ஆவது கொடுத்தாச்சு. நம்பர் 1 துரத்திக்கிட்டே போகிறோம். சரி ரைட் ராடே உன்னை முட்டாம மாட்டேன் கொட்டாம மாட்டேன்னு போனால் அவனே வந்து அடி வாங்கிட்டு போயிட்டான். நம்பர் 2ன்றவன் பைத்தியக்காரனாக இருப்பான் போல கைஸ். இங்கே மறுபடியும் அந்த எஜ்ஜுக்கிட்ட வந்தாச்சு. இந்த எஜ்ஜுக்கிட்ட தான் எல்லாரும் வலிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு போனோம். அதே மாதிரி நினச்ச மாதிரி நம்பர் 2 வலிக்கிட்டே போய் அங்கிட்டு செத்துருவார். நம்ம எதுக்கு முன்னாடி போனோன்னே தெரில, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருப்போம். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவோம், ஐயோ நம்பர் 1 and 2 இன்னும் வரல, நம்ம எதுக்குடா அவனா முந்திட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 1 என்னன்னா இங்கே ட்ரிஃப்ட் அடிச்சு படுத்து கிடைக்கான். நம்பர் 2 என்னன்னா பிரேக் அடிச்சு நின்று கிடைக்கான். நம்பர் 3 அடுத்து விட்டா அடுத்து ஃபாலோ போய் அவர் நம்பர் 1க்கு வந்துருவாரோ என்னவோ. நம்பர் 1க்கு அடி விழுந்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு பொறுமையாக போயிட்டு இருக்கோம். பொறுமையாக போனால் பின்னாலேருந்து 2 பேர் வந்து முட்டி விளாண்டுட்டு இருக்காங்க. சரி எப்படினாலும் முன்னாடி தானடா வருவீங்க, உங்களை பார்த்துக்கிறேன்னு விட்டா நம்மளை விட்டாங்க ஒரே போட்டு இஎஸ்எஃப்ல. நம்ம பேலன்ஸே இல்லாமல் போய் வேற காருக்குள்ளே விட்டோம். இவன் அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு முன்னாடி ஏறி போயிட்டாங்க. ஏன்டா டே என்னை தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஓடி போறீங்க, இந்த வாட்டி உங்களை பிடிக்காம மாட்டேன்டான்னு சொல்லிட்டு பழையபடி அந்த வெறியை கொண்டு வந்து முதல் ரேஸில் வந்த மாதிரியே இந்த வாட்டி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்பீடில் 230 km ஸ்பீடில் வேகமாக போய் அவர் மேலே இஎம்பியை லாக் பண்ணோம். இஎம்பியை லாக் பண்ணிட்டு ஒரு குத்திரும் அப்படின்னு நினச்சோம். இஎம்பி கரெக்டாக சொன்ன மாதிரி இடிச்சிருச்சு. பட் குத்த வந்தது, அவர் மிஸ் ஆகி போயிட்டாரு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறக்குள்ள அவரே வந்து அடி வாங்குவாருன்னு பார்த்தா அடி வாங்கிட்டு நம்மளுக்கு அடிக்க கொடுத்துட்டு போயிட்டாரு. சரி ஒன்றும் இல்லை, நம்பர் 1 பிடிப்போம், அவர் வரவழில் வருவார்ல இங்கே தானே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டு வேகமாக போகிறோம். வெலாசிட்டி ஓவராக இழுத்துருச்சா இல்லை கிராவிட்டி நம்மளை தள்ளி விட்டுருச்சான்னு தெரில, நம்ம பறந்து அப்படியே போய் விட்டோங்க. ஒரே போடா நம்ம கவுத்தி விட்டாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு பிடிக்காத வண்டி பிடிப்போம் அப்படின்னு நினச்சா பின்னாலேருந்து இன்னும் 2 பேர் ஏறிக்கிட்டே வராங்க. ஏன்டா டே இங்கே ஒருத்தன் நாங்கள் 1ஆம் நம்பரை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன ஏறி ஓவர்டேக் பண்ணி வேறு போகலான்னு முடிவு பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு 1ஆம் நம்பர் பிடிப்போம் வேகமாக போனால் நம்பர் 2 அவனே வந்து அடி வாங்கிட்டு போகிறான். வெரி நைஸ்டா நம்பர் 2.
போட்டுட்டு நம்ம ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு அன்கண்ட்ரோலா போயிட்டு இருக்கும் போது தான் நம்மள நம்பர் 3யும் ஓவர்டேக் கொண்டு போறாரு. ஏன்னா 1 2 3ன்னு போறீங்கன்னு சொல்லிட்டு மனசு கேட்காம மறுபடியும் ரீஸ்டார்ட் போட்டுடுறோம். Oh shit. Here we go again. எத்தனை வாட்டி வந்தோம், அடி வாங்கினோம், அடிக்க விட்டோம், துரத்து விட்டோம், மறுபடியும் ரிப்பீட் வந்தோம், அடி வாங்கினோம். அதாவது நான் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா, ரேஸ் ஆரம்பிக்கும் போது எத்தனை வாட்டி இல்லை புரியல எனக்கு, எத்தனை வாட்டி தான் இந்த ரேஸை நான் ஆடுறது. லைக் லிட்ரலி சொல்கிறேன், ஸ்டார்டிங்லேயே அவனை போய் அடித்தோம், அந்த இடத்துல பறக்க விட்டோம், ஒரே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. பாருங்க, ரேஸ் மறுபடியும் போவேனா, மறுபடியும் அங்கே ஒரு கேரக்டர் அடிப்பேனா, அந்த கேரக்டர் சைடில் போவானா, அடுத்து அப்படியே ரிப்பேர் ஷாப் போவேன்னா ரிப்பேர் ஷாப்பில் போய் ரிப்பேர் பண்ணிட்டு இந்த கேரக்டரை பறக்க விட்டுட்டு முன்னாடி போனால் இவனை ஒரு தட்டுவேன் டமான்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னன்னு தெரில, இந்த ஒரு 3 ரேஸ் கண்டினியூஸாக அதே இதை முடிச்சதுனால டென்ஷன் ஆகி நம்ம கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டு அப்புறம் தான் ரியலைஸே பண்ணோம், ஏன்டா எவனுமே முன்னாடி போகாமல் நீ மட்டும் என்னடா ரேஸ் விளாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஸ்லோலி பண்ணால் அந்த நம்பர் 2 அந்த ட்ரிஃப்ட்டை பார்த்தீங்களா, சரியாக இருக்குது. அதை வச்சு ஒரு மாண்டேஜே போடலாம். சரி டாடே, நம்பர் 1 எங்கே ஓட பார்க்குற, ட்ரிஃப்ட் நல்லா அடிச்சா அவனை பாவம் விட்டுருவேன், நான் போலீஸ்காரன்டா ராக் சிட்டியை காப்பாற்ற வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி விட்டு அவன் பிரேக் அடிச்சிட்டான் போலங்க. போய் பேரிகேடில் விட்டோம், பார்த்தா நம்பர் 1 2 3 3 பேர் முன்னாடி முந்திட்டு போகிறாங்க. நம்பர் 4 நம்ம பின்னாடி துரத்திக்கிட்டே வராரு. சரி டாடே வாங்க, ஒருத்தனை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ரீஃபியூல் பண்ணிட்டு ரெடியாக சார்ஜாக போகிறோம். இந்த வாட்டி நம்பர் 2 தான் மாட்டுறாரு. அவர் நம்பர் 1 இருந்த வரைக்கும் சந்தோஷம், இப்போ நம்பர் 2 மாறினனால ரைட்ரா அப்படின்னு சொல்லி பிடிக்கலான்னு போனால் தப்பிச்சுக்கிட்டே இருக்காருங்க இவர். சரி ஒரு இஎம்பி ஒரு இஎஸ்எஃப் ஹிட்டு கொடுத்துரும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்க போது ஃபைனலாக அவர் அடி வாங்கிட்டாரு. சரி, இப்போ நம்பர் 1 and 2 வேறு ஆளாக மாறிட்டாங்கன்னு சொல்லி நம்பர் 3 இருந்தவர் மேலே போயிட்டாரு. நம்பர் 2 இருந்தவர் என்கிட்ட அடி வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ரெடியாக போயிட்டு இருக்கும் போது பலாரும் ஒரு வாங்கிட்டு ட்ரிஃப்ட் அடிப்பாருங்க. ஒரு குத்துவோன்னு பார்த்தா இவரும் தப்பிச்சிருவார். என்ன இன்னைக்கு என்ன பண்ணாலும் இஎஸ்எஃப் ஹிட் யாரு மணிக்கு அடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி டென்ஷன் ஆன நான் வேகமாக போது அவனே வந்து அடி வாங்கிட்டு போனான். இல்லை இவங்களுக்கு புரியலை, ஒன்று நம்ம முன்னாடி போனால் வந்து அடி வாங்கிக்கிறாங்க, நம்ம அடிக்க வந்தால் பிரேக் அடிச்சு தப்பிச்சிடுறாங்க. என்னத்தை பண்ண நான் செய். ஆஹா, மறுபடியும் அந்த டேர்னிங் இடம் வந்துருச்சு, ஏதோ ஒரு காரன் விழுந்துக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குள்ள சொன்னா மாதிரியே நம்பர் 1 அடித்த ட்ரிஃப்ட்டை பார்த்தீங்கல்ல. சரி ரைட்டு, இப்போது அந்த சான்ஸை வச்சுக்கிட்டு நம்பர் 1 வேற ஆள் முன்னாடி போகிறாரு, இவர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இதாக போட்டால் அவர் 1 HPயில் ஓடிட்டு இருக்காருங்க. ஏண்டா 1 HPயில் தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குற, நீ ஒரு தட்டுனா நீ செத்துருவ அப்படின்ற மாதிரி வேகமாக போனேன். அப்புறம் தோணுச்சு ஏதோ ஒரு மனசில் ஒரு காணரில் அவரே எங்கேயா முட்டி செத்துருவாருன்னு சொல்லிட்டு அதனால் விட்டுறலான்னு யோசித்தேன். பார்த்தா மனசு கேட்கல, நம்மளே போய் அடிச்சிடுவோம்னு சொல்லி பிரேக் அடிக்கிறதுக்குள்ள அவன் வந்து முட்டிக்கிட்டான். இப்போ என்னடா நம்பர் 1 நம்மளை ஓவர்டேக் பண்ணுறாரு, என்ன அதுக்குள்ளே 2 பேரை பிடிச்சிட்டோன்னு யோசிக்கிறதுக்குள்ள நம்பர் 1, அதாவது அந்த ஆரஞ்சு கலர் நம்புக்கு பிடிச்ச கலர் இருக்குல்ல, அவனும் போய் சேர போகிறான்னு நினைக்கிறேன். இந்த நினச்ச மாதிரி ஆயிடுச்சா, 1 HP முடிஞ்சு போச்சு, நம்ம வண்டியும் பறந்து போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் பிளே தான் எல்லாத்தோட பெரிய கேம் பிளேவாக இருக்க போகுது என்னோட சேனலில். ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி கேம் பிளே வேணும் தயவுசெய்து சொல்லுங்கள், பயங்கரமாக இருக்குது வீடியோ. அதே மாதிரி நம்பர் 1 இப்போ போயிட்டு இருக்க 4வது நம்பரையும் பிடிக்காம போனால் அவன் 2வது நம்பர் நம்மளை முட்டி அவனே விழுந்துட்டான். ரைட்ராடே வச்சுக்கிறேன் அவனே அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுட்டு இவனை பிடிக்கலான்னு சொல்லி நம்பர் 1 பின்னாடியே துரத்திக்கிட்டே போகிறோம். இங்கே கரெக்டாக போனாட்டியுமே பறக்க விட்டுறக்கூடாதுன்னு பொறுமையாக போனால் கரெக்டாக வந்தாச்சு. இவன் என்னடா நம்மள மாதிரி புகாட்டி எடுத்துகிட்டு போகிறான், ரைட்ரா இந்த புகாட்டி நானும் வாங்குறேன்டான்னு சொல்லிட்டு இப்போ நம்பர் 1 போகிறவன கரெக்டாக போலீஸ் சேஸ் மாதிரியே இருக்கும். இதை நான் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ விஷுவல்ஸ் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நைட் நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனா லாஸ் ஏஞ்சலஸ் இல்லாட்டி இந்த மாதிரி இடத்துலலாம் நைட் நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போனால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு எஃபெக்ட்டுங்க, அது அப்படியே எனக்கு கண்ணில் தெரிஞ்சு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், படார்னு அடித்து பறக்க விட்டுட்ருப்போம். இப்போ திடீர்னு பார்த்தா இன்னொரு ரேஸ் வருவார், என்னன்னு தெரில, இந்த வாட்டி என்னால் முடியும், இந்த வாட்டி அவன் இதே மாதிரி வருவான், அவனை ஒரு அடி அடிச்சு துரத்திடுவான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அதனால் 7 போயிட்டு இருந்தேன் நான். நம்பர் 1 வந்தார், ஒரு முட்டுனேன், பறந்துட்டாரு. ஃபைனலி என்னென்னவோ பண்ணி இந்த ஹாட் பர்சூட்டை கோல்டு அடித்த சந்தோஷத்தில் நடுவில் ஒரு ஆஸ்டன் மாட்டில் வச்சு கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தேங்க. பார்த்தா அவர் எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ஸை தப்பிச்சு ஓடிட்டாரு. ஆனால் ட்ரிஃப்ட் அடிச்சு நம்மளே தனியாக விளாண்டுட்டு இருந்தோம். அவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா கேம் பிளேயில், அந்த ட்ரிஃப்ட் அடிக்கிறதுலேயே தெரிய நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு. சரி ரைட்டு, ஃபைனலி அந்த ஒரு பெரிய மிஷினை, அதாவது எத்தனை 1 2 3 4ன்னு சொல்லி 4 வாட்டி அடி வாங்கினாலும் ஃபைனலி முடித்தோம்ல. இதுதான் சைக்ராக்ஸுன்றது. கரெக்டாக அதை முடிச்சு விட்டுறணும், எப்படியே முடிச்சு விட்டுறணும். சரி, ஆஃப்டர் லாங் டைம் எப்படியோ நம்ம அந்த ஹாட் பர்சூட்டை முடிச்சு விட்டு அதுக்கடுத்து ஒரு ஹாட் பர்சூட்டையும் முடித்தோம். தெரியாமல் அதை கேம் பிளே மட்டும் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேனோ என்னவோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்செப்டரை முடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈஸியான இன்டர்செப்டர் தான் முடிக்கிறோம். இதில் என்னன்னா ரேசர் என்ன ரைட் சைடு முதல் இடத்துல ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாரு. நம்ம சும்மா விடுவோமா அப்படின்னு சொல்லி துரத்திக்கிட்டே வந்தால் இங்கே முன்னாடி மாட்டினார். ஒரு குத்து விட்டுட்டு அப்படியே பின்னாடியே சேஸ் பண்ணிக்கிட்டே போனவங்க. இவரை ஓடி தப்பிக்க பார்த்துட்டு இருந்தாரா என்னன்னு தெரில. முன்னாடி வரையும் போகிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே போயிட்டு இருக்கான். சேர்றாடே எங்கே ஓடுறேன் நானும் பார்க்கறேன்னு சொல்லி அவனை துரத்தி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக துரத்தி, ஆனால் அங்கே நம்மளும் முட்டிக்கிட்டு இருந்தோம். அதை விடுங்க, அதை கண்டுக்காதீங்க.
சரிடா டே என்ன ஆனாலும் ஈஸியான இன்டர்செப்டர் முடிக்கலன்னா ரொம்ப மானக்கேடாக போயிரும்னு சொல்லிட்டு வெரைட்டி வாட்டி பிடிக்கிறோம் எல்லாம். ஆனால் என்ன தெரியுமாங்க, இன்டர்செப்டரில் ஒரு பெரிய தலைவலி என்ன அப்படின்னா, நம்ம ரேசர் அந்த போறாருல இப்போ நம்பர் 4 அந்த மேலே ஏதோ காட்டுதில்ல, அது இப்போ வந்து ரொம்ப தூரம் போயிட்டார் அப்படின்னா அது காட்டாது. ஸோ நம்ம ரேசர் எங்கே போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அதுதான் இருக்கிறதுலே பெரிய தலைவலி. இப்போ அவன் காணாமல் போயிட்டான் அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ரேஸ் ஆரம்பிக்கணும். அட் த சேம் டைம் வந்து ஹார்ட் பர்சூட் மாதிரி அவனுக்கு ஹெல்த் ஃபுல்லாக ஹெல்த் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தரமாட்டான். இவனுக்கு ஃபுல் ஹெல்த்து. சரின்னு சொல்லிட்டு இவனை முடிச்சு விட்டு ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சு நீ பாட்டணும் பாருங்க காரை. பார்த்துக்க கைஸ், இதுதான் நம்ம புது வீடு. இந்த பக்கத்தில் நிற்கிறேன்ல, வீட்டில் கரெக்டாக பார்க்கிங் பண்ணிட்டு இருக்கேன். வேறு எதுவும் இல்லை. பார்த்தீங்களா அப்படி அழகாக நச்சுன்னு இருக்க வீடு. சரி, ரொம்ப ஓட்டுறேன்னு தெரியுது. இதை கண்டுக்காமல் நம்ம அடுத்த ரேஸ்க்கு போவோம். அடுத்த இன்டர்செப்டர் முடிச்சு இதுக்கப்புறம் அந்த புகாட்டியை தூக்குறோம் கைஸ். புகாட்டிக்காக தான் வந்ததே ஆக்சுவலாக, இல்லைனா இந்த கேம் பிளே அப்பயே முடிச்சு விட்ருப்பேன். இன்றைக்கான வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 மினிட்ஸ் வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து புகாட்டியோட வீடியோ வேணும் அப்படின்னா லைக் பண்ணிட்டு புகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் புகாட்டியோடைய ஷோ ஆஃப் பார்த்துட்டு I will meet you guys in the next video. Till that, stay safe and thanks for watching. We positively ID'd 3 known associates of Zephyr. They're using encrypted radios that ping whenever they communicate. The radios will show up on your map when in use, but you'll need to bust them while they're active. The radios are useless. If you can seize their comms, we can break their encryption and locate Zephyr. Our goal was to disrupt the Racer network. They thought teaming up would make them stronger. But in the end, it made them vulnerable. They drew strength from their anonymity, and we took it away. Like a pack of wolves, we herded them together to make them easier to pick off. Now it's time to move in for the kill.